பேய் என் பெட்டுக்கடியில இருக்குன்னு தோணுதே. லக்ஷ்மண் லக்ஷ்மண் லக்ஷ்மண். கோபாலே, பிரின்சிபல் சார் எப்படி பண்ணியா மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு கொஞ்சம் பாரு. சாக்க திருடுற சார்லி திருடன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டானா? இவன் கிட்ட இருந்து எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லிருக்காரு. சாக் திருடனா? சாக்கு திருடி அவன் என்ன பண்ணுவான்னு தான் தெரியலையே. ஸ்டூபிட் திருடன். ஓகே, லெட்ஸ் ஸ்லீப். ஸ்கூல் இருந்தா சாக்கு இருக்கும், சாக்கு இருந்தா அங்க இந்த சார்லி இருப்பான். அங்க இருந்துதான் சாக்கு வாசனை வருது. கோபால் நல்லா சிரிச்சிட்டு இருந்தான்ல, இப்ப பாருங்க அவன் பயத்துல நடுங்க போறான். அது மட்டும் இல்ல, ஸ்கூலை விட்டு ஓடி போயிடுவான். கோபால் போவானா இல்லையான்னு தெரியல, ஆனா உன்னோட டெஸ்ட் மார்க் பாக்கும்போது நீ கண்டிப்பா இந்த ஸ்கூலை விட்டு போகிற நிலைமை வரும் போல இருக்கு. டேய் கிளிப் மண்டையா, சும்மாரு, வேண்டாம். கோபால், நான் தான் உன்னை பிடிக்கதாண்டா வந்தேன். ஐயோ பேய் பேய், காப்பாத்துங்க காப்பாத்து. கோபாலே, கொஞ்சம் ஃப்ரீயா விடு, மூச்சு விட முடியல, கண்ணு இருட்டுதே. கோபால் பயத்துல நடுங்கிட்டான். என்னையா பயமுறுத்துன்னு வந்த? இப்ப உன் கதையை முடிக்கிறேன் பாரு. அது நடக்காத விஷயம் கோபால், உன்னால என் கிட்ட கூட நெருங்க முடியாது. எதுக்குடா தண்ணி அடிக்கிற? தைரியம்னா சண்டை போடுறான். இந்த பசங்க கண்டிப்பா புதுசா ஏதோ கோல்மால் பண்றானுங்க. இவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன். தண்ணி நின்னுடுச்சுல்ல, இப்ப உன்னை எப்படி துவச்சு எடுக்கிறேன் பாரு. கோபாலே, புயலோட வேகம் என்ன கத்த காட்டே. எதுக்காக ஏமல தண்ணிய ஊத்துனீங்க? இந்த ரூமோட நிலைமை எதுக்காக இப்படி இருக்கு? நான் இப்பவே போய் பிரின்சிபல் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். என்ன பப்பி, பிரின்சிபல் சார் நல்லா தூங்கிட்டு இருப்பாருன்னு தெரியாதா? நீ அவரை எழுப்பி கூட்டிட்டு வரதுக்குள்ள நாங்க இந்த ரூமை கிளீன் பண்ணி வச்சிடுவோம். சோ எங்களுக்கு நோ ப்ராப்ளம். இந்த பசங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கானுங்க. என் டபுள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி இவனுங்களை மாட்டி விடணும். நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க கோபால்? நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இப்பவே நான் பிரின்சிபல் சார போய் பார்த்து உங்களுக்கு ஒரு புது ரூம கொடுக்க சொல்ல போறேன். ஏன்னா உங்க ரூம் நிலைமை சரியில்லை பாத்தீங்கல்ல. கதையில ட்விஸ்ட் வருதே. அட, சூரியன் எப்படி மேற்கு திசையில உதிக்குது. So sweet of you, puppy. வாங்க, நான் உங்களுக்கு புது ரூம காட்டுறேன். இன்னைக்கு புது ரூம்ல நல்லா தூங்கலாம். இதுதான் உங்களோட புது ரூம், ஸ்கூலோட ஸ்டோர் ரூம். வேஸ்டான திங்ஸ் தானே இந்த ரூம்ல வைப்பாங்க. எங்களால எப்படி இங்க தூங்க முடியும்? என்ன லக்ஷ்மண் இப்படி சொல்லிட்ட? நீங்களும் வேஸ்ட் தானே. இதுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க ஹாஸ்டல் ரூம் எப்படி கிளீன் பண்ணுவீங்க? இப்ப நான் பிரின்சிபல் சாருக்கு காட்டப்படுற உண்மையான ப்ரூஃப். இதோ வந்துட்டு. இதுக்கப்புறம் என்னால அமைதியாவே இருக்க முடியாது. பிரின்சிபல் சார், நான் வந்துட்டு. தூங்கும் போது கூட ஹெல்மெட் போட்டு தூங்குறாரு. நல்லவரா இருக்காரு பிரின்சிபல் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்டல் ரூம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. ஆதாரத்தோட இருக்கு, வந்து பாருங்க. வாய்க்குள்ள ஈ போயிட போகுது சார், எந்திரிங்க. கும்பகர்ணனை விட மோசமா தூங்குறாரே. இந்த பிரின்சிபல் நான் எப்படி கூட்டிட்டு போவேன்? கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். அருமையான ஐடியா. அடமாசியாம கூட்டிட்டு போறேன். இந்த ஸ்டோர் ரூம் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? சும்மா ஏன் தேவையில்லாம பயப்படுற? நான் இங்க தானே இருக்கேன். இந்த பிங்க் சாக் ஸ்ட்ராபெரியை விட ரொம்ப டேஸ்டா இருக்கு. பிரமாதம். அப்புறம் இந்த ஒயிட் சாக் ரசமலாயை விட டேஸ்டா இருக்கு.
லக்ஷ்மண் லக்ஷ்மண் எழுந்திரி. அங்கிருந்து ரொம்ப வித்தியாசமான சத்தம்லாம் கேக்குது. எனக்கு என்னமோ இந்த ஸ்டோர் ரூம்ல பேய் இருக்குன்னு தோணுது. அச்சோ, குழந்தைக்கு ரொம்ப பயமா இருக்கு போல. என்ன சொல்ல பயமா இருக்கா? அந்த கோபாலனோட விரல உடைச்சிட்டானா? இல்ல 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 இல்ல. அப்ப இந்த சத்தம் எங்க இருந்து வருது? என்ன மாதவ், இப்ப யாரு பேய பார்த்து பயப்படுறது? பயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? அப்படின்னா இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு நீயே போய் பாரு. ஆமா, போ மாதவ் போ. வயித்துல எனக்கு லைட்டா வயித்து கலக்குது. ஆனா இப்ப மட்டும் நான் போகலனா இவன் என்ன வாழ்க்கை முழுக்க கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். நண்பர்களே, நாம எல்லாருமே சேர்ந்து போலாம். என்ன சொல்றீங்க? மாதவ், நம்ம குரூப்ல நீ தான் பெரியவ, அதனால நீயே போ. பரவாயில்ல, நீயே போ. சின்ன பசங்களுக்கு தான் நான் அதிகமா வாய்ப்பு கொடுப்பேன். இல்ல இல்ல மாதவ், நான் போக மாட்டேன். இத பாருங்க பசங்களா, நீங்க தான் என் சாக்கோட அழகான உலகத்தை உடைச்சிட்டீங்க. நான் உங்களை சும்மா விட போறதில்ல. ஏய் சார்லி சாக், எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க சாக்கைய திருடிட்டு எங்களையே மிரட்டலான்னு பாக்குறியா? நாங்க மிரள மாட்டோம்டா. எங்க வீட்டு மாட்டுக்கிட்டே பால் எடுத்து அந்த பால்ல பன்னீர் செஞ்சு எங்களுக்கே விக்கணும்னு பாக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டோம். என்ன மாதவ் வளர்ற? நீங்க பேசுனதெல்லாம் போதும். இப்போ இந்த சார்லி சாக் என்னோட உடைஞ்சு போன சாக்குகளுக்காக பழி வாங்க போறேன். சும்மா விட மாட்டோம். உங்களால என் கூட எப்படி மோத முடியும்? வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம். ப்ரூஃப் தானே சார் கேட்டீங்க? இதோ உங்களுக்காக ப்ரூஃப் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க சார், எதிரிங்க சார். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. பசங்க ஸ்டோர் ரூம்ல கூட கோல்மால் பண்ணிட்டு இருக்கானுங்க. அட்ரஸ் ஹாஸ்டல் ரூம காட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் ரூம காட்டிட வேண்டியதுதான். வாவ், இப்ப அங்க பார்க்க போறாரு லைஃப் ப்ரூஃப். யாருக்கிட்ட தப்பிக்க முடியுமா? சார், பப்பி, ஸ்டோர் ரூம், சேர், நான் எப்படி இங்க? இங்க என்ன நடக்குது பப்பி? நான் எங்க இருக்கேன்? இந்த சேர்ல நான் இங்க எப்படி வந்தேன்? நீங்க சரியான நேரத்துக்கு தான் முழிச்சிருக்கீங்க சார். இன்னைக்கு அந்த சேட்ட பசங்களோட கோல்மால உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறேன். பிரின்சிபல் சார், அதுவும் நீங்க லைவ் ப்ரூஃபா பார்க்க போறீங்க. மாட்டிக்கிட்டீங்களா பசங்களா? வாங்க சார் போலாம். ப்ரூஃப் வேணும்னு கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க லைவாவே பாருங்க. எப்படி போங்க. அடடா, இவன் ஒரு சாக்கு திருட. ஆமா சார், நம்ம ஸ்கூல் சாக்கெல்லாம் திருடலான்னு பார்த்தோம். அதான் நாங்க சட்டை போட்டுன்னு வந்து இவனை கட்டி போட்டோம். கல்விக்கு சாக்கும் டாக்கும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இல்லையா சார்? எங்க படிப்புக்கு யாராவது தனியா வந்தா எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சார். You are right. நான் குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருக்கேன். பாத்தியா பப்பி? பல்பு ஃபியூஸ் போச்சு. பசங்களா, இந்த ஆபத்தான திருடனை நீங்க தனியாவே புடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இல்ல சார், தனியாலாம் படல. பப்பி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒருவேளை அவர் மட்டும் எங்களை ஸ்டோர் ரூம்ல லாக் பண்ணலனா இந்த திருடன் தப்பிச்சு போயிருப்பான்ல. ஆட்டத்துல என்னைய சேர்த்துட்டானுங்களே. என்ன? எது எப்படியோ, வெல் டன் பப்பி.
தம்பி சாக் திருடா, நீ இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு சாக்மாவை ஆட்டு வா. ஆமா பப்பி, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல்ல, பசங்க சேட்டை பண்றாங்கன்னு சொன்ன. சார் நான் சேட்டுன்னு சொல்லல, பசங்க முன்னாடி யாரும் ஆட்டைய போட முடியாதுன்னு சொல்ல வந்த சார். எவ்வளவு தைரியமா இந்த திருடனை புடிச்சிருக்காங்க பாத்தீங்கல்ல. வாவ் கோபால், ஒரே கல்லுல 2 மாங்காவா? பிரின்சிபல் சார் அப்புறம் பாப்பி 2 பேரையும் வாடா சமாளிச்சுட்டேன். லக்ஷ்மன், இந்த புகழ் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஏன்னா இந்த திருடனை பார்க்க நான் தான் போனேன், இவன் இல்ல. ஆனா அவன் அனுப்புனது நாங்க தானே மாதவ். ஆனா தைரியமா நாங்க தானே போனோம். ஐடியா எங்களோடதாச்சே. அது நாங்க தானே கண்டுபிடிச்சோம். நாங்க தள்ளி விடலன்னா நீங்க கண்டுபிடிச்சது அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் கண்டுபிடிச்சோம்.